இல்ல அவ்வளோ பெரிய சண்டை நடந்ததுக்கப்புறமா விக்ரமும் சுபிக்ஷாவும் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. அப்போ விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீன், கானா வினோதனா எல்லாரும் அவங்க சைடு உள்ள ஒரு நியாயத்தை சொல்கிறாங்க. பட் எனக்கு என்னென்னா, அரோராவோட அவள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது சொன்னதை வச்சு இவங்க அடிக்கிறது வந்து சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கானா வினோதனா வராங்க. அவர் வந்துட்டு அவரோட கஷ்டத்தை எல்லாம் சொல்கிறாரு. சொல்லும்போது விக்ரம் என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட கானுக்குட்டி நான் வச்சுருந்த அஃபெக்ஷன் வந்து நிஜமாக உண்மை. நீங்கள் சொன்னது வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உண்மையிலே இங்கே நிறைய பேத்துக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. எனக்கும் சுபிக்கு வியானாக்கு ஒரு பாண்ட் இருக்குது, இப்படி எனக்கும் கனிக்கு ஒரு பாண்ட் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு பாண்டிங் இருக்குது. பட் உள்ளதுலேயே நானே ஒரு பொறாமப்பட்ட பாண்டிங்னா அது உங்கள் 3 பேரோட தான். நீங்கள் கமருதீன் அண்ட் கானா வினோத், அதாவது கமருதீன், கானா வினோத் அண்ட் அரோரா, நீங்கள் 3 பேரும் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக, அது ஒரு காசிப் இல்லாமல் ஒரு ஜாலி செஷன் மாதிரி இருக்கும். உங்கள் 3 பேரையும் பார்க்குறதுக்கு நிஜமாவே நல்லாயிருக்கும். அந்த பாண்டிங் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வினோத் அண்ணா சொல்கிறாங்க, அப்போ அன்றைக்கி அவள் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு என்னை பேசிட்டால, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுதா, அதை என்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோதனா சொல்கிறாங்க. அரோரா வந்து கானா வினோதனாவை பேசியிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபைட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால அதை அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதை வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும், டேரக்ட் தனியாலாம் சொல்லியிருக்கணும், அவள் எல்லாரும் அடித்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொன்ன உடனே விக்ரம் சொல்கிறாங்க, அது வந்து உங்கள் மேலே எந்த விமர்சனமே வைக்க முடியல. உண்மையிலே உங்கள் மேலே எந்த விஜய் சேதுபதி சார் சொன்னாருங்கிறது நான் சொல்லலை. நிஜமாவே உங்களோட பெரிய ப்ராப்ளமே உங்ககிட்ட ஒரு விமர்சனத்தை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லார். நீங்கள் அந்த டாஸ்கில் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு, அதெல்லாம் வேறு. பட் அரோரா உங்கள் மேலே வச்சுருக்கிற உண்மை மட்டும் அன்பு மட்டும் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. கானா வினோதனாவும் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து கமருதீனும் வராரு. அப்புறம் கமருதீனை காத்தி வச்சுட்டு கமருதீன் இதே கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. சொல்லும் போதுட்டு அவள் உண்மையிலே உங்களை ஃப்ரெண்டாக பார்க்குறா கமருதீன், எனக்கு ரொம்ப அதிக பழக்கம்லாம் கிடையாது அரோரா கூட, ஆனால் அவள் உங்களை ஃப்ரெண்டாக பார்க்குறது மட்டும் நிஜமாக உண்மை, அது மட்டும் எனக்கு தெரியும், உண்மையிலேயே உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா அப்படின்னோடனே அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. கமருதீன் சொல்கிறாரு, இல்லை நேற்றுக்கே வந்து பேசிட்டு சொன்னேன் அந்த மாதிரி, நான் உன்கிட்ட இனிமேல் ஜஸ்ட் எல்லாரை போல தான் பேசுவேன், ஆனால் நீ பாரு கூட பேசுகிறனால நான் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரமாட்டேன்னு சொல்கிறா. அப்புறம் ஓகே கமருதீன், நிற்கிறேன் கமருதீன், சரி கமருதீன், அப்படி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறா அப்படின்னோடனே அது வந்து அவள் உங்களை வெறுப்பேற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அப்போ சுபி சொல்கிறாங்க, அது வந்து ஜாலியாக உங்களை வெறுப்பேற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க. சொன்னோடனே உங்களை வெறுப்பேற்றுறது தான் உலகத்திலே ஈஸியான விஷயம் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சிரிக்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, லாஸ்ட்டு ஒரு 2-3 வாரமாக இரிட்டேட் ஆகாமல் வெறுப்பேறாமல் இருந்தீங்க, பட் இப்போ வெறுப்பேறோன்னே இப்போ டப்புன்னு மேலே போயிடுவீங்க, ஆனால் டக்குன்னு வந்துடுவீங்க. நீங்கள் வந்து நல்ல பையன்தான், ஆனால் என்னென்னா மேலே போயிட்டு தான் கீழே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்டே சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலே இந்த பிஹேவியர் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்தோடனே இதான் சாக்குன்னு உள்ளே குதித்து ஆளுக்கு ஏற்றி விட்டு அந்த குரூப்பை பிரிக்காமல் விக்ரமும் சுபிக்ஷாவும் முடிஞ்ச வரைக்கும் இந்த சைடு நல்லது அந்த பக்கம் சொல்லி, அந்த சைடு நல்லது இந்த பக்கம் சொல்லி அதை வந்து காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நிஜமாக அவங்களோட பிஹேவியர் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுடைய கமெண்ட்ஸ்